பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அன்பான தேவனுக்கு இங்கு தாவீது சொல்வது போல அவர் சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால், அவனுக்கு மட்டும் அவர் மெய்ப்பரா இருக்கிறார் என்று. தனிப்பட்ட தன்னுடைய ஜீவியத்திலே தேவன் என்னை நடத்துகிறார், அவர் எனக்கு மட்டும் மெய்ப்பரார் இருக்கிறார் என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆகவேதான் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். கர்த்தருக்கும் தாவீதுக்கும் தனிப்பட்ட நெருங்கிய ஐக்கியத்தின் ஓர் ஆழ்ந்த அர்த்தம்தான் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அன்பான பிரியமான தேவசனமே, இந்த தனிப்பட்ட ஐக்கியம் நமக்கும் கர்த்தருக்கும் தாவீதை போல் இருக்கும் என்று சொன்னால், அந்த தாவீதுக்கு மெய்ப்பரா இருக்கிறவர் நமக்கு மெய்ப்பரா இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருப்பார். ஆகவேதான் பிரதான மெய்ப்பரோ அப்படி சொல்ல, நல்ல மெய்ப்பரோ அப்படின்னு சொல்ல, எனக்கு மட்டும் மெய்ப்பர் என்று சொல்லுகிறார். அவர் என்னுடைய மெய்ப்பர் என்று சொல்லுகிறார். அவர் எனக்கு மட்டுமே மெய்ப்பர் என்று ஒரு ஆழ்ந்த ஐக்கிய உறவை வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற பயங்கரமான ஒரு ஐக்கியமான உறவு. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே 118:8 சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். தேவனை முழுசா நம்புறது, கர்த்தரை தன் மெய்ப்பனாய் நம்புகிறது. ஆமா, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், தேவன் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அன்பு பிரியமானவர்களே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், நான் அவர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன், அதுக்குண்டான அர்த்தம் என்னவென்று சொன்னால், நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு இல்லை. அடையன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த நாட்கள்ல நான் ஒரு குறைவும் இல்லாம இருந்திருக்கிறேன். இப்ப நிகழ்காலத்திலையும் நான் ஒரு குறைவில்லாமல் இருக்கிறேன். வருங்காலத்திலையும் நான் குறைவில்லாமல் இருப்பேன். வாழ்நாள் முடிவு பரியந்தும் நான் தாழ்ச்சி அடையேன், குறைவே இல்லைன்னு சொல்றோம். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அடையன்னா லாஸ்ட், முடிவு வரை. அன்பு பிரியமானவர்களே, நமக்கு ஒரு கர்த்தர் மெய்ப்பராக இருக்கணும். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். ஆமா, தம்முடைய ஆடுகளுக்காக நம்முடைய தேவன் மத்தேயு 9:36 வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தரின் நாமத்துக்கு அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போய் தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தபடியால் அவர்களின் மனதுருகுகிறார். அவருடைய ஆடுகளுக்காக ஜீவனை தந்தவர் மட்டுமல்ல, ஒரு மெய்ப்பனில்லாத ஆடுகள் தொய்ந்து போயிருக்கும் என்று சொன்னால், சிதறப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இவர் மெய்ப்பரா இருக்கிறபடினால் மனதுருகுகிறார். ஒரு மனதுருகிற கர்த்தர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆகவே அன்பு பிரியமானவர்களே, ஆகவேதான் தாவீது நன்றாய் விளங்கி கொண்டு இப்படியாய் சொல்கிறான். சங்கீதம் 94:22 வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 22 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரே எனக்கு அடைக்கலமும் என் தேவன், நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, கர்த்தரே எனக்கு அடைக்கலம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் தேவன்.
எனக்கு மட்டும்தான் தேவன், அவர் என் மெய்ப்பர் என்ற அர்த்தம். அது என் மெய்ப்பர், நான் நம்பி இருக்கிற கண்மலையா இருக்கிறார். ஆமா, என்னுடைய தேவன், அவர் என் தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என் கண்மலையுமா இருக்கிறார், என் மெய்ப்பன் என்று இந்த வேத பகுதியிலே தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, பிலிப்பியர்ல நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 4:19 இதே பவுல் சொல்வதை நாம் கவனிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இங்க பவுல் சொல்றார், அவரும் சொல்றார், என் தேவன், என் மெய்ப்பர் என்ற அர்த்தம், என்னை நடத்துகிறவர் என்ற அர்த்தம். என்ன மாதிரி சொல்றாருன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அன்பு பிரியமானவர்களே, அவருக்கும் நமக்கும் தனிப்பட்ட விதத்திலே நெருங்கிய உறவு, நெருங்கிய ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னார், நல்ல நெருக்கம் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கும் மெய்ப்பராய் இருந்து நமக்கு அடைக்கலமும் நம் நம்பி இருக்கிற கண்மொழியுமா இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கூட சொல்லலாம், தாழ்ச்சி அடையேன். வருங்காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, வாழ்நாள் முடிவு பரியந்தமும் சரி, தேவன் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். சங்கீதம் 18:29 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 18:29 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் மெய்ப்பராலே ஒரு மதிலை தாண்டுவேன். பாளையத்துக்குள் இறங்கி கோலியாத்தை அழித்துப்படுகிறார் தாவீது. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்துகிற பாத்திரமாய், தேவன் நடத்துகிற பாத்திரமாய் தாவீது இருக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, தானியேல் சொல்வதை நீங்க பார்க்கும்போது 6:22 வேதம் அழகா சொல்லுது. தானியேல் 6:22 என் தேவன் என் சிங்கத்தின் கைகளில் இருந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் நடத்தினபடியினால், கர்த்தர் மெய்ப்பராய் இருந்தபடியினால் தானியேல் தப்புவிக்கப்பட்டான். தானியேலுடைய சத்தத்தை, சப சத்தத்தை கர்த்தர் கேட்டார். தன்னுடைய ஆட்டின் சத்தத்தை கேட்பவர், தன் ஆட்டின் கூக்குரலை கேட்பவர். தன் ஆடுக்கு செய்வது என்பது என்னன்னு தெரியாது, அது மெய்ப்பன் தான் செய்யணும். அன்பு பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாக. தாவீது சொல்றது போல, என் தேவனால நான் மதில தாண்டுவேன். தானியேல் சொல்வது போல, என்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார் என் தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஒரு நாளும் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏனென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு மெய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையும். நாம் கூட முற்றிலும் அவரை, முழுவதும் அவரை, முழுதாக அவரை நாம் நம்புவோம் என்று சொன்னால், நாம் அவருடைய ஆடாக இருப்போம். அவர் நம் சத்தத்தை கேட்டு நம்மை தப்புவிக்கிறவராக, நம்மை விடுவிக்கிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை போதிக்கிறவராக,
கர்த்தர் வெளிப்படுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே நம்பிக்கொண்டிருப்பதுதான் அந்த மந்தைக்குள் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஆட்டினும் கடமை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சங்கீதம் 65:4 பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், எப்படி நடத்துவாராம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையாகும் திருப்தியாகும். சபையில தேவனுடைய வார்த்தை நம்மை திருப்தியாக்குகிறது. நம்முடைய மெய்ப்பன் நமக்கு தருகிற வார்த்தை நம்ம வாழ்க்கையை போஷிக்கிறது, திருப்தியாக்குகிறது. ஆனால் உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டும் இல்ல, எபேசியர் 3:20 வாசிக்கும் போது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு வல்லமையாக அவருக்கு சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமை சதா காலம் மகிமை உண்டாவதாக. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் தான் நம்முடைய மெய்ப்பன். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை நம்முடைய மெய்ப்பன் நமக்கு தருகிற அபிஷேகம் நமக்கு வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மேலாக செய்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டும் இல்ல, உபாகமம் 28:2 வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய, அதாவது நீ உன் மெய்ப்பனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இதான் தாழ்ச்சி அடையேன். எப்படி தாழ்ச்சி அடையணும்? அவர் உனக்கு மெய்ப்பராய் இருந்து அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து அவர் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையிலிருந்து பலிக்கணும். அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும்போது, மெய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது சொல்லப்படுகிற அத்தனையும் உண்மையிலிருந்து பலிக்கும். நீ பட்டணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகள் பெருக்கமும் நாடுகள் மந்தையமாகவும் மிருக ஜெயம் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொல்லிக்கிட்டே வந்துட்டே இருக்கு. கூடையும் மாப்பிழையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தருக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஒரு வழியாய் உனக்கு புறப்பட்டு வருவன் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவான். யாருக்கு? உன் தேவனாகிய கர்த்தர். உன் மெய்ப்பனுக்கு நீ செவி கொடுக்கும் போது இவ்வளவு ஆசீர்வாதங்கள், 14 ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கு. அது அன்பு பிரியமானவர்கள். அதுல கூட சும்மா போடல, அதுல ஒரு வசனம் சொல்லுது, உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், நடக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருங்கிய ஐக்கியம் தாவீது போல் இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதம் 21:6-7 சொல்கிறது, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். தாவீது ராஜா கர்த்தர் மேல், மெய்ப்பர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவரின் தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் என்று நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால் அசைக்கப்படுவதில்லை என்று இந்த வசனம் சொல்லுது. அவர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தினால் உன்னை மிகவும் மகிழ்ந்து பூரிக்க செய்வார். கர்த்தர் மேல்
நாம் முழுவதுமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரையே முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு மெய்ப்பராக இருப்பார், நம்மளை நடத்துவார், ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 வார்த்தைகளுக்காக இருக்கிற நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபபாண்டியன் அவர்கள் சோத்திரம் அப்பா, எங்களை நேசிக்கிற பிதாவே, அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நாளுக்காய் நல்ல நாளுக்காய் நன்றி உடம்பை சோத்திருக்கோம். ஏசப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்துறே. உமக்கு சோத்திரம். உமக்கோடான கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீ எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பரா இருக்கப்படியால் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர் தண்ணீர் ஆண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவரே உமக்கு சோத்திரம். ஆமென் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். ஆமென் அப்பா. சோத்திரம் அப்பா. ஆண்டவரே நல்ல மேய்ப்பராக நீர் எங்களுக்காக நீர் ஆண்டவரே ஜீவனையே கொடுத்தீர். ஆமென் அப்பா. சோத்திரம் அப்பா. ஆண்டவரே 3ஆம் நாள் உயிரோடு இருந்தீர். ஆமென். இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பரா இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. சோத்திரம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் அப்பா. அல்லேலூயா. எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தமான பாதையிலே எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்ப. அந்த அதிகாலை ஜெபலை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேத வார்த்தையின்படி நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ண வேண்டிய வேத வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீ அப்படியாக வேத வார்த்தையின்படி நீ எங்களை வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஊழியங்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அனைத்து ஊழியக்காரர்களுக்காகவும் விசேஷமாக பரிசுத்த சேனை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். நீ கோடியாக பெருகுவா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம். சபைகள் கோடியாக பெருகட்டும். அநேக ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே சோத்திரம். விசேஷமாக காவல்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்ற அனைத்து துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் குறுகி போகவில்லை. ஆமென் அப்பா. சோத்திரம் சோத்திரம். ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம் சோத்திரம். நீ கோடியாக பெருகுவா என்ற வார்த்தை மாரி ஆண்டவரே கோடியாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆத்துமாக்களை தாங்கப்பா. ஆண்டவரே சபைகள் பெருகட்டும் சபைகள் பெருகட்டும். ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே அப்பா ஒரிசா மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒரிசா மாநிலத்திலே பரிசுத்த சேனை ஆலயத்தை ஆண்டவரை நீ கட்டி ஆண்டவரை நீ எழுப்பி இருக்கிற இன்னும் ஆண்டவரை அதை பரிபூர்ணமாய் ஆண்டவரே சோத்திரமாப்பா அது முடிக்கத்தக்கதாக நீ உதவி செய்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதுக்கு தேவையான எல்லா ஆண்டவரே பண தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அநேக ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே சோத்திரம் அப்பா. மணிப்பூர் மாநிலத்துக்காய் சோத்திரம். ஆண்டவரே மணிப்பூர் மாநிலத்தை இன்னும் ஆண்டவரே சோத்திரம் பரிபூர்ண ஒரு சமாதானத்தை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. அங்கு ஆண்டவரே தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. சோத்திரம். நீ சீக்கிரமாய் வரப்போகுது. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வேத வார்த்தையின்படி நீங்களும் ஆயத்தமா இருங்க. மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க. அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆயத்தமாக இருக்கு. மற்றவங்களை ஆயத்தப்படுத்த அப்படி போட்டு ஒரு கிருபை எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறோம். உம்மை குறித்த ஒரு வைராக்கியம் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது ஒரு முறைதான். அந்த ஒரு முறை உமக்காக வாழ நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களோடு கூட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.